வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள் நிகழ்ச்சி. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை இருக்கிற வாரத்துடைய பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசிநாதனவனும் செவ்வாய், 6 கூடையவரும் செவ்வாய். இந்த செவ்வாய் இருப்பது 11ஆம் வீடு, ரொம்ப சிறப்பான இடம். ஆனால் சனி செவ்வாய் பார்வை, சனி வக்கரம். அப்போ என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லா இருக்கு, நாளைக்கு சரியில்லை, நாளை மறுநாள் திரும்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படின்னா சைன் கர்வ் மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைன்னு நான் எதுவும் சொல்லலை. ஆனால் மாறி மாறி தொல்லைகள் இருந்துகிட்ருக்கும். ஆனால் நன்மையும் உண்டு, தொல்லையும் உண்டு. ஒரே மாதிரியாக இருக்காது. மனசில் சொல்ல முடியாத ஏதாவது ஒரு டென்ஷனும் ஓடிட்டே இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு பிளானிங், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மன அமைதி என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தெய்வத்துடைய ஒரு கடாட்சம், ஒரு தியானம், தவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது உங்களுக்கு நன்மையை தரும். வேறு ஒன்றும் இல்லை. மன அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது. தனஸ்தானாதிபதியான குரு 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு இந்த குருவானவர் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் சொல்வேன் நான் 8. அப்போது திடீர்னு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். அது காரணமே இருக்காது. ஆனால் நம்மளுடைய ஹன்ச்சஸ் அது சில நேரங்களில் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி பேசுகிறது அந்த 8ஆம் இடம். அங்கே குரு இருப்பது வழிகாட்டியாக அமையும். சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய திடீர் யோசனைகள் ரொம்பவும் ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி நமக்கு வழிகாட்டும். அதுவும் இருக்குது. செய்கிற தொழிலில் ரொம்ப கச்சிதமாக செய்வீங்க. அப்போது மனசில் அலைபாயக்கூடிய சிந்தனைகளை கட்டுப்படுத்தி உங்களை நீங்கள் ஒரு பிஸி ஷெட்யூலில் வச்சிங்கன்னா, சொல்லுவாங்க அந்த பூதத்துக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும்னு. வேலை கொடுக்கலாம் அது முதலாளி அடிச்சிடானுங்குவான், ஒரு கதை சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எதையாவது ஒரு விஷயத்தில் வேலையில் கரெக்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ரொட்டீனாக போகும். ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்மாங்க. இப்போ ஐடியல் மைண்டாக இருக்கவே கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமாக இந்த வாரத்தில் மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மற்றபடி சிறப்பான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.